சங்கீதம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கிருபை என்றால் தயை, கருணை, உதவி, தேற்றுதல், ஆறுதல் என்பன போன்று அநேக அர்த்தங்களை கூறலாம். சிலர் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். வறுமையில் வாழ்கிறவர்களுக்கு பலருடைய உதவிகள் தேவைப்படுகிறது. அவர்கள் மனிதர்களை நாடி உதவி கேட்கிறார்கள். ஆனால் நிறைவான உதவியை அவர்களால் பெற முடியவில்லை. ஆனால் நாம் தேவனை தேடினால் இவ்வுலகில் செழிப்பாகவும் ஆவிக்குரிய வாழ்வில் நிலையாகவும் வாழ முடியுமா என்னும் கேள்வி பலருக்கு எழுகிறது. ஏழை, பணக்காரன், பலமுள்ளவன், பலமில்லாதவன் யாவருக்கும் தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய கிருபை இல்லாமல் வெற்றியின் வாழ்க்கை அடைவது மிகவும் கடினம். அவர் நம்மேல் வைக்கும் கிருபையில்தான் ஆசீர்வாதமும் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் நமக்கு இருக்கிறது. அவருடைய ஆலோசனையின்படி செயல்பட நாம் கடினமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம். கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் தேவனுடைய வழிகாட்டுதலும் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது. நாம் தேவனை தேடுகிற போது அல்லது அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற போது அவர் முதலாவதாக நம் ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார். கிருபையாய் நீதியின் பாதையில் வழி நடத்துவார். அப்போது நாம் ஆவிக்குரிய வாழ்விலும் இப்பூமிக்குரிய வாழ்விலும் குறைவு நீங்கி நிறைவை பெறுவோம். சமாதானமாக வாழ்வோம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை விட கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். அவரே உங்கள் வாழ்வின் எல்லா நிலையிலும் உங்களோடு துணையாயிருந்து உங்களை காப்பாற்றுவது உறுதி. மனம் தளராமல் இயேசுவின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை கடைசி வரை கண் கலங்காமல் காப்பாற்றுவார். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வசனங்களை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.